இப்பேற்பட்ட கடவுளுக்கு பேர் மாற்றி தான் வேலை ஆயிருக்கு. சீனிவாசன் பேர் வச்சது பாலாஜின்னு மாறினதுக்கப்புறம் தான் மாறி போயிடுச்சு. இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன். அப்போது சீனிவாசன் அவர் பேர் இருக்கும்போது சுற்றிக்கிட்டே இருந்தார். அதனால் நான் என்ன சொல்லுவேன், சீனிவாசன் பேர் யார் யாருக்கெல்லாம் இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள், எவ்வளோ பேராக இருப்பாங்க. அந்த பேர் கொண்டவங்க பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஓய்வே எடுக்க மாட்டாங்க. எத்தனை வயசானாலும் சரி, என்ன ஒரு வேலையை 4 வேலையை செய்வாங்க, அது வேறு விஷயம். ஆனால் உட்காரத்துக்கு ஓய்வு இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எப்பவும் பிஸியாக இருப்பாங்க. அந்த பிஸி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு எனக்கு தெரியாது, அது வேறு விஷயம். அப்போது அந்த சீனிவாசன் பேர் வந்து சுத்தல் லைஃப்னு அர்த்தம். ஏங்க பெருமாளுக்கு அப்படி தாங்க இருந்துச்சு. அது மாதிரி இது. ஸோ அப்போது இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள். அந்த பேர் வச்சால் அந்த ஊருக்கு பேர் கடவுள் பேர் வைக்கும்போது அப்படி இருக்குது. பெருமாள் விஷயம் இருக்குது. நீங்கள் இது இங்கே போனீங்கன்னா மதுரை பக்கம் போனீங்கன்னா வெறும் பாண்டியன் பேராக தான் இருக்கும். சிதம்பரம் போக்குன்னா நடராஜர் பேர் இதை தாங்கி தான் இருக்கும். அந்த பேர் தாங்கி தான் இருக்கும். இங்கே சொன்ன பதில் தான் அங்கேயும் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும். நீங்கள் சிதம்பரத்தில் போனீங்கன்னா நடராஜன் பேர் தான் வச்சு தான் இருக்கும். கடை பேர் நடராஜர், அவங்க பேர் நடராஜர். எப்படி இருப்பாங்கன்னா அவரை மாதிரியே தான் இருப்பாங்க. யார் எவரை மாதிரி, நடராஜர் மாதிரி அவர் ஒத்த காலில் நிற்பார். அதுமாதிரி அங்கே உள்ளவங்க அந்த பேர் வச்சுக்கிறவங்க அவங்க சொன்னதும் அதுலேருந்து மாற்றிக்கவே மாட்டாங்க.